பாரதிய ஜனதா கட்சியில் சேர்பவர்கள் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கோங்க என்று திமுக எம்பி ராசா பொதுக்கூட்டத்தில் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மதுரை அண்ணாநகர் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா காரசாரமாக பேசினார். அவரது பேச்சின் ஒரு பகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கடுமையாக தாக்கி பேசினார். தூத்துக்குடி பகுதியில் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது மாமி நிர்மலா சீதாராமன் வந்தார். கனிமொழி கையை பிடித்துதான் குலுக்கினார். நான் கூட கனிமொழியிடம் நிறைய பணம் வாங்கிட்டீங்களோ என கேட்டேன். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்ற பழமொழியை நினைத்து கொண்டு கனிமொழியை வைத்து நிர்மலா இறங்கி வருவார் என எதிர்பார்த்தேன். ஆனால் அது தண்ணீரில் கூட இறங்காமல் அப்படியே தரையில் வந்து டாடா காண்பித்து சென்று விட்டது. அந்த அம்மா பெருமாள் கோவிலில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு விட்டு நாங்களும் இந்துக்கள் தான் என்று கூறிக்கொள்கிறார். எங்களை இந்துக்களின் விரோதி என்று கூறுகிறார். நான் வேதனையோடு சொல்கிறேன், பாஜகவில் சேர்பவர்கள் முதலில் பொண்டாட்டியை பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறார்கள், அப்பா மகனை பிரிக்கிறார்கள். பயமாக இருக்கிறது. வாஷிங் பவுடர் விளம்பரத்தில் அழுக்கு துணியை மிஷினில் போட்டால் வெளியில் வெள்ளையாக வருவது போல் எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பாஜக என்ற மிஷனுக்குள் சென்று விட்டால் வெளியில் வெள்ளையாக வந்துவிடலாம். இப்படி ஒரு மோடி மஸ்தான் வித்தையை கண்டுபிடித்த வித்தைக்காரர்தான் நரேந்திர மோடி என விமர்சித்தார் ராசா. அவரது இந்த பேச்சால் பாரதிய ஜனதா கட்சியினர் மிகப்பெரிய கொந்தளிப்பு அடைந்துள்ளனர் என்பது முக்கிய தகவலாகும். ஜெயலலிதாவிற்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னால் பாவம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வீர வணக்க நாளை ஒரு நிகழ்வாக கொண்டாடுகின்ற யோகியதையும் தகுதியும் இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு தான் இருக்கிறதே தவிர இன்னொரு அரசியல் கட்சிக்கு இல்லை. என்ன காரணம்? ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டு காலத்தை 90 ஆண்டு காலத்தை தொட இருக்கிறது இந்த போராட்டம். அந்த மொழி சொல்ல வேண்டிய குறியீடு என்ன? இருக்க தேவையில்லை. அப்படி எத்தனை மொழிகள் இருக்கிறது என்று செம்மொழிகளை பெருத்து பார்த்தால் சில மொழிகள் தான். அந்த மொழிகளில் கூட இலக்கியம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றில் அந்த இலக்கியத்தில் அறம் இருக்கிறதா என்றால் அறம் இல்லை. சமஸ்கிருத செம்மொழி தான், தமிழுக்கு இணையான தொன்மையான மொழி தான். எல்லோரும் ஒப்புக்கொண்டோம். ஜவஹர்லால் நேரு ஒப்புக்கொண்டார். அப்போ ஜாதியோ மதமோ நம் மீது வைத்த கட்டுமானங்கள், செயற்கை கட்டுமானங்கள். ஆனால் மொழி இல்லாத உள்ளார்ந்த உணர்வு, அது இல்லாமல் இருக்க முடியாது. இது எல்லா மொழிக்கும் இருக்கிற சிறப்பு. ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? வர்ணாசிரமத்தை சொன்னது சமஸ்கிருதம், ஏற்றத்தாழ்வை சொன்னது சமஸ்கிருதம், அறிவியலுக்கு எதிரான கருத்தை சொன்னது சமஸ்கிருதம். எல்லாமே நம்ம சொன்னோம்னா கோவிச்சுக்கிறான். தீபாவளி ஏன் கொண்டாடுறான்னா அதுக்கு ஒரு கதை சொன்னா கோவிச்சுக்கிறான். நீ தானே சொல்லி வச்சிருக்க. ஆனால் அறிவியலை சொன்ன மொழி இந்த மொழி. இந்த பிரபஞ்சத்தை யாராரோ படைச்சான்னு சொல்றான். நான் கடவுளுக்குள்ள போகல, இல்லைன்னா நான் இந்து மதத்துக்கு விரோதின்றுவான். இந்த உலகத்தை விஷ்ணு படைத்தார், கிருஷ்ணன் படைத்தார், இயேசுநாதர் படைத்தார், அல்லாஹ் படைத்தார், ஒரே நாளில் சிருஷ்டித்தார். எல்லா மதமும் கடவுள் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது. ஆனால் அறிவியல் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை.